ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட விரும்புகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு முன்பதாக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நான் உனக்கு முன்பதாக கடந்து போய் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கோணலாய் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தாமதமாய் கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில தடையாய் காண தடையாக நின்று கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்துல உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு முன்பதாக தேவன் கடந்து போகும்படியாக விரும்புகிறார். நமக்கு முன்பதாக தேவன் கடந்து போய் எல்லா கோணலானவர்களை செவ்வையாக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம அனுமதிப்போம். அந்த நாள்ல இந்த ஆண்டுல தேவன் என்ன பண்ண வேண்டும், நமக்கு முன்பதாக நம்ம எல்லா காரியத்திலும் முந்திரி கொட்ட மாதிரி நம்மளே முந்தியடிச்சு ஒவ்வொரு காரியங்களை செய்ய பிரயாசப்படுவதை எல்லாம் விட்டு நமக்காக காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக, நமக்காக தேவன் யுத்தங்களை பண்ணும்படியாக அவர் நமக்கு முன்பதாக கடந்து போக வேண்டும். அதான் தேவன் விரும்புகிறார். ஒரே ஒரு இடத்துல தாங்க நம்ம தேவனை முன்பதாக விடுறோம். எந்த இடம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ். ஒரே ஒரு இடத்துல நம்ம தேவனை முன்பதாக விட்டுட்டு நம்ம பின்னாடி போறோம். எந்த இடம்? கரெக்டா சொல்லணும். அறிவிப்புல சொன்ன மெசேஜ்ல வச்சுக்கிறேன்னு. அதான் இது. சர்ச்சுக்கு வரும்போதுதான், ஆராதனைக்கு வரும்போதுதான் ஆண்டவரே நீங்க முன்பதாக போக, நான் என்ன பண்றேன், பின்னாடி வரேன்னு சொல்றது. பாக்கி எல்லா காரியத்திலும் நம்ம முன்னாடி ஓடுறது, ஆண்டவர் பின்னுக்கு தள்ளுறது. ஆலயத்துக்கு போகிற காரியத்துல மாத்திரம் 7 மணினா ஆண்டவர் 7 மணிக்கு நீங்க போய் துதிச்சுக்கிட்டு இருங்க, நான் பாட்டுல வந்து சேர்ந்துக்கிறேன், இல்ல ஆராதனை வந்து சேர்ந்துக்கிறேன், இல்ல மெசேஜ்ல வந்து சேர்ந்துக்கிறேன். ஊர்ல எல்லாம் ரொம்ப மோசம். கரெக்டா ஆராதனை முடிஞ்சு மெசேஜ் வரக்கூடிய ஒரு கூட்டமே இருக்கு. அந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய காரியத்துல மாத்திரம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை முன்னாடி அனுப்பிச்சிருவோம். ஜெட்டு வேகத்துல நீங்க போய் ரெடியா இருங்க, ஆண்டவரே நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்னுக்கு தள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை விரும்பக்கூடிய காரியம் என்றால், உன் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நான் உனக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால எந்தெந்த காரியத்துல எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் சரிபடாமல் நின்று கொண்டிருக்க, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல ஒரு தோல்வியை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியத்துல நம்ம அமைதியாகிட வேண்டும். நம்ம பின்வாங்குகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம பின்வாங்கிட்டு ஆண்டவரை நமக்கு முன்பதாக அனுப்பி வைக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், அவர் நமக்கு முன்பதாக கடந்து சென்ற எல்லா கோணலானவர்கள், எல்லா வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள், என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ எல்லா தடைகளை முறியடித்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஜெய கிறிஸ்துவாக நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிறவராக இருக்கிறார். அதனால சொல்றேன், நான் உனக்கு முன்னே போகும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு இந்த ஆண்டுல, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் முன்னாடி போங்க, ஆண்டவரே நீங்க என்னை நடத்தி கொண்டு போங்க என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை முன்வைக்கிறோமோ, ஆண்டவருடைய ஆலோசனை முன்வைத்து நாம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அந்த மனுஷங்களுடைய வாழ்க்கையில எப்படி இந்த கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரோ, அந்த மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை மறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம்
உனக்கு நாமம் தரித்தன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் நமக்கு முன்பதாக கடந்து போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எப்பேற்பட்ட தடைகள், அதாவது இங்கே சொல்லும் போது வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்களை தேவன் முறிக்கிறவராக இருக்கிறார். அப்ப அவர் நமக்காக காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கோணலான காரியங்கள் மாற வேண்டும் என்றால் ஆண்டவரை முன்பதாக அனுப்ப வேண்டும். அவரை முன்பதாக அனுப்பி நம்ம அவருடைய சமுத்திரம் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற, வில்லை முறிக்கிற, ஈட்டியை முறிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறவராக இருக்க, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பாதத்துல போய் அமர்ந்திருக்க வேண்டும். நம்மளே முந்திரி கொட்டத்தனமாக ஒவ்வொரு காரியங்களையும் இது தாமதமாகுதா, இந்த மாரி செய்யலாம், அந்த மாரி செய்யலாம், அப்படி ட்ரை பண்ணலாம், இப்படி போகலாம் என்று சொல்லி நம்மளே மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு நம் பிரயாசப்படாதபடிக்கு தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே நீங்க என்னை நடத்துங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பதாக கடந்து போங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் எல்லாம் கோணலாய் நின்று கொண்டிருக்கிறது, நீங்க அதை செவ்வாய்ப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை முன்பதாக நீங்க அனுப்ப ஆரம்பிச்சீங்கன்னா அவர் முன்பதாக கடந்து போனா எப்படியாப்பட்ட காரியங்கள், எப்படியாப்பட்ட கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படினா நீங்க வாசிங்களா. எரேமியா 32 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. எரேமியா 32:19. யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறீர், அவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாக அவனவனுடைய கிரியைகளின்படி கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மணிபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. எல்லா மனிதனுடைய வழிகள் மேலும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனுஷன் அவன் தன் வழிகளிலே தன்னை முன்பதாக அனுப்புகிறானோ, ஆண்டவரை முன்பதாக அனுப்புகிறானோ, அந்த மனுஷன் வாழ்க்கையில அவருடைய யோசனைகள் பெரியவைகளும் அவருடைய செயல்கள் பயங்கரமா இருக்குங்க. அதனால இங்க சொல்லுகிறான், அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரன் மேல நோக்கமாயிருக்கு, அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் என்று சொல்லி. இப்ப என்னென்ன காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சரிப்படுத்த வேண்டுமோ ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று அவனவனுடைய தேவைக்கு தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவனவனுடைய தேவைகளுக்கு இங்க வசனம் அழகா சொல்லுகிறது, அவர் யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமா இருக்கிறார், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. இப்ப நம்முடைய வழிகள் மேல அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கு. நமக்கு என்ன கிரியை செய்ய வேண்டும், நமக்கு என்ன பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் விரும்பக்கூடிய காரியம் எல்லாம் என்னவென்றால் நம்மை அவருக்கு முன்பதாக அனுப்ப வேண்டும், அவரை நமக்கு முன்பதாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவனவனுக்கு தக்க வழிகள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது, அவனவனுக்கு தக்க வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 42 அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்களேன். அவர் எப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்கிறார். குருடரை அவர்கள் அறியாத வழிகளில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். குருடரை என்ன பண்ணுவாராம், அவர்கள் அறியாத பாதையில் அவர்களை நடத்த. அதனாலதான் எரேமியால சொல்லும்போது அவனவனுக்கு தக்கதாகும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுவதை நான் பார்க்க முடியும். அப்ப குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்று சொல்லி இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது. குருடர் என்று சொன்னா 2 குருடர்களை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கணும். ஒன்று
ஒண்ணு, மாம்சத்துல குருடராய் கண் தெரியாதவர்கள் அவர்களை குறித்தும் இங்க ஆண்டவர் சொல்கிறார். இன்னொன்னு, ஆண்டவரை அறியாமல் இருளிலே நடக்கக்கூடிய ஜனங்களை குறித்தும் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அவர்கள் அறியாத வழிகளில் தேவன் என்ன பண்ணுகிறார், அவர்களை நடத்தும்படியாக, அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாகவும் தேவன் கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நம்மளை கொண்டு தேவன் மற்றவர்களுக்கு அவளுடைய வாழ்க்கையில போய் நம்ம அவளுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர்களை சரியான பாதையில் தேவன் நடத்தும்படியாக நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். குருடரை, தேவனை அறியாத ஜனங்களை நடத்தும்படியாக தேவன் நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்துகிறவர். அதனால்தான் நாம் தெரியாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்களுக்கு முடிந்த அளவுக்கு என்ன பண்ண வேண்டும், சுவிசேஷத்தை நாம் பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளாக, வார்த்தைகளை சகோதரிச்சின வார்த்தையின்படி, சாட்சியின்படி வார்த்தைகளை, வேதத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது அவர்களை நடத்தக்கூடிய தேவன் அவர்களை ஒவ்வொரு எல்லா மனுஷர்களுடைய வழிகள் மேலும் தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்குது. ரட்சிக்கப்பட்டவன் தான் யூதன் மாத்திரம் தான், இஸ்ரவேல் மாத்திரம் தான் என்று சொல்லி ஆண்டவர் அங்க பிரிச்சு சொல்லலைங்க. எரேமியாட்ட சொல்லும் போது எல்லா மனிதர்கள் மேலும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எந்த மனிதனெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறவராக இருக்கிறார். இப்ப தேவனை அறியாத ஜனங்களையும் என்ன பண்ணுகிறார், தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் சரீரத்துல கண் தெரியாதவர்களாக இருந்தால் கூட அவர்கள் அறியாத வழிகளில தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். அவனவனுக்கு தக்கதாக தேவன் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்கிறாருங்க. இப்படி கண் தெரியாதவர்களின், தேவனை அறியாத ஜனங்களையுமே தேவன் நடத்துவார்னா அவரை அறிந்த உங்களையும் என்னை நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? அவரை அறிந்திருக்கிறது நாம், அவரை காண்கிற நாம் நம்மளையும் என்ன பண்ணுவார், நாம் அறியாத வழிகளில் எல்லாம் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அப்ப அவரை நாம் நமக்கு முன்பதாக அனுமதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். அதனால்தான் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு முன்பதாக கடந்து போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனையின்படி செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் நமக்கு முன்பதாக கடந்து போவாருங்க. நமக்கு முன்பதாக கடந்து போய் அவர் கோணலானவர்களை, ஏன்னா ஆலோசனை கொடுத்துட்டார்னா அந்த ஆலோசனையின்படி நிறைவேற்றி முடிப்பதற்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு, நம்மள்கிட்ட கிடையாது. நம்மளை நம்ப பண்ணினார் என்றால், நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். அதை குறித்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன், எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி. இப்ப தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாக கடந்து போக வேண்டும் என்றால் அவரை பின்தொடர்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட காணப்படக்கூடிய பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அடையாளத்தை தேடிட்டு இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது பரிசேயரும் சதுசேயரும் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டா கேட்டாங்க, அடையாளத்தை காண்பீன். யோனாவின் அடையாளம் தவிர வேறு ஒரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர்களை பார்த்துச்சுலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கும் போது நாமும் அடையாளத்தை தேடுகிற பிள்ளைகளாக, வார்த்தைகளை தேடுகிற பிள்ளைகளாக, வாக்கு தத்தத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளை நடத்துவாருங்க. நம்ம அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார் இல்லையோ, வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இல்லையோ, அவரை நமக்கு முன்பதாக அனுப்பி வைத்தோம் என்றால் அவர் நம்மளை நடத்துகிறார். அந்த விசுவாசம் மாத்திரம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. தேவன் என்னை நடத்துகிறார், எனக்கு முன்பதாக தேவன் கடந்து போகிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட நீங்க இருந்தீங்கன்னா அவருடைய கிரியை நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். நீங்க வாசினா யோபு 23ஆம் அதிகாரத்துல 8 முதல் 10 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். யோபு 23. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தோம் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இங்க யோபு சொல்லுகிறான், நான் முன்னாடி போய் பார்த்துட்டேன், பின்னாடி போய் பார்த்துட்டேன், அவர் என்னால என்ன பண்ண முடியல,
பார்க்க முடியவில்லை, என் கண்கள் அவரை காணவில்லை என்று சொல்லி இடது அதாவது இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறேன். இதான் நான் உங்களுக்கு சொன்னது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் சில நேரங்களில் அடையாளத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில அடையாளத்தை கொடுத்து காரியங்களை செய்ய மாட்டான். எல்லா நேரத்திலும் வாக்கு தத்தங்களை கொடுத்து, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வாக்கு தத்தங்களை கொடுத்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டான்னா அதுல ஆண்டவர் நடத்தி கொண்டே போவா. யோசேப்போட வாழ்க்கையில உயர்த்துவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ண, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் நடத்தக்கூடிய ஆலோசனைகள் வரும், அவனுடைய வாழ்க்கையில எச்சரிப்புகள் வரும். ஆனால் வாக்கு தத்தம் அவனுக்கு கொடுத்த ஒரே வாக்கு தத்தம், ஒரே தரிசனம் தான். அந்த தரிசனத்தின்படியே தேவன் அவனை நடத்தி கொண்டு போனான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நாம் என்ன பண்ணுகிறோம், அடையாளத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்மளோட வாழ்க்கையில வார்த்தையை தாரும், வார்த்தையை தாரும், வார்த்தையை தாரும் என்று சொல்லி தேவனை போட்டு நம்ம அல்லல் படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டானா அதை செய்து முடிப்பாருங்க. அவர் கிரியை இருக்கா இல்லையா, நீங்க முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி உங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் அவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். நீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்க்க முடியாது. ஆனாலும் தேவனுடைய கிரியை என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரோ அன்றைக்கே நம்மளோட வாழ்க்கையில அவர் கிரியைகளை தொடங்கினவராக இருக்கிறார், கிரியை செய்து கொண்டவராக இருக்கிறார். நம்மளாலதான் அதை பார்க்க முடியாது, நம்மளாலதான் உணர முடியாது. சிலப்ப நம்ம ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கும்போது தேவன் செய்யக்கூடிய கிரியைகள் நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆபத்தான நேரத்தில் நீ சோர்ந்து போவான், ஏன்னா உன் பலன் குறுகினது என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆபத்து காலத்தில் அவன் சோர்ந்து போகும்போது நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் குறுகியதாய் காணப்படும். தேவன் செய்யக்கூடிய காரியத்தை நம்மளுடைய கண்கள் காண முடியாது. அதனால ஆபத்து காலத்துல என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவருடைய கருத்துக்கு மீறி எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுங்க. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி ஒண்ணுமே நடக்காது, ஒரு சான்ஸ் இல்லை என்று சொல்லி சொன்னால் கூட தேவனுடைய கிரியை அங்க இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னா கூட தேவனுடைய கிரியை அங்க இருந்துகிட்டே இருக்கு. அவருடைய கிரியை மாறவே மாறாது. நம்ம ஆபத்தான காலகட்டத்துல போகும்போதுதான் நம்மளுடைய விசுவாசம் குறைந்ததாக காணப்படும் ஒழிய தேவனுடைய கிரியை ஒரு நாள் என்ன ஆகாது, போகாது. நம்மளால அதை பார்க்க முடியாது. யோபு சொல்றது போலதான், இடது புறத்துல அவர் முன்னாக போனாலும் இல்லை, பின்னாக போனாலும் நான் அவரை காணேன் என்று சொல்லுங்க. இடது புறத்துல அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்துல அவரை காணாதபடி ஒளிந்தார். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார். ஏன்னா அவன் யோபு தனக்கு முன்பதாக ஆண்டவரை வச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அவன் எவ்வளவு அவனுடைய ஹிஸ்டரி நீங்க போய் படிச்சீங்கன்னா அவனுடைய ஊழியங்கள், அவனுடைய விசுவாசங்கள், அவனுடைய ஜெப ஜீவிதம் அவ்வளவு ஆச்சரியமாக காணப்படும். அப்பேற்பட்ட மனுஷன் தேவனை முன்பதாக வைத்து வாழ்கிற மனுஷனாய் காணப்பட்டான். அதனால்தான் நான் போகிற வழியை அவர் அறிவார் என்று சொல்லி அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள காணப்படணும். அவர் இருக்காரா இல்லையோ, கிரியை செய்கிறாரா செய்யலையோ, காரியங்கள் மாறுதோ இல்லையோ, இன்னும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒண்ணே ஒன்று, நான் போகும் வழியே அவர் அறிவார். என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்து, எனக்கு எந்த டெஸ்டினேஷனை தேவன் வைத்திருக்கிறாரோ, எந்த ஆசீர்வாதத்தை தேவன் என் வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ அதற்கு நேராக என்னை கொண்டு போய் நிறுத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது. அடையாளத்தை பார்க்க கூடாது, காரியங்கள் மாறுதா இல்லையான்னு பார்க்க கூடாது. எல்லா சூழ்நிலையும் நம்மளுடைய விசுவாசத்தை மாத்திரம் விட்டு. உங்களுக்கு முன்பதாக நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம் தான் லாசருடைய காரியத்தை நம்ம பார்த்தோம் என்றால், லாசருடைய காரியம் யோவான் 11ஆம் அதிகாரத்துல 37-40 வரை உள்ள வசனத்தை வாசிங்களேன். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ள கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு
கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாளாயிற்றே என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இங்க மரித்து 4 நாள் ஆச்சு. கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லும் போது மரியாதை மாத்தாள் சொல்லுகிறாள், 4 நாள் ஆச்சா ஆண்டவரே? நாருமே. அங்க எல்லாம் சொல்றாங்க, குருடனின் கண்களை திறந்தவர் இங்க இருந்தா மறுத்திருக்க மாட்டானே, அவனை சாகடிக்காம ஆண்டவர் பார்த்திருக்கலாமே, அப்படிதான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. லாசரு மரித்த நிமிஷத்திலிருந்து அவன் மீண்டும் உயிரோடு எழும்புகிற நிமிஷம் வரைக்கும் கர்த்தருடைய கிரியை அவன் சரீரத்துல இருந்துச்சுங்க. கர்த்தருடைய கிரியை அவன் சரீரத்துல இருந்தனாலதான் 4 நாள் ஆகி அந்த சரீரம் நாரல. அந்த என்ன பொன நாத்தம் சொல்லுவாங்க, அந்த வாடை ரொம்ப மோசமாகும் நாளாகும். இப்பைக்கு நமக்கு நல்ல டெக்னாலஜி இருக்கு, ஃப்ரீசர்ல வச்சு நம்ம வச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தாங்கிறதே பெருசு. அதுக்கப்புறம் அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 4 நாள் கொண்டு போய் கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு, பாடியெல்லாம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனாலும் மரித்த நிமிஷத்துல அவன் உயிரோடு எழும்புகிற வரைக்கும், அவனை உயிரோடு எழுப்புனதை பார்க்கலாம் அவன் மரித்திருந்தா பார்த்தீங்களா, அப்பதான் ஆண்டோடைய கிரியை அதிகமாக இருந்துச்சு. அதனாலதான் யோபு சொல்கிறார், பார்த்தீங்களா, நான் போகிற பாதை அவர் அறிவார். என் வலது பக்கத்துல இருந்தால் நான் பார்க்கல, இடது பக்கத்துல பார்க்க, ஆனாலும் என் வழிகளை அறிந்திருக்கிறார். லாசருடைய காரியத்துல அவன் மரித்த 4 நாள் ஆன போதிலும் மரித்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவருடைய கிரியை அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சுங்க. அதை காட்டிலும் பெரிய காரியம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க போகுதா? நீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஒண்ணு நினைச்சீங்க, முடிஞ்சதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற காரியத்துல ஆண்டவர் இன்னும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய கரம் இன்னும் அதுலதான் இருந்துகிட்டே இருக்கு. நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாதனாலதான். அதனால அங்க மாத்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி, இப்ப விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளையா யோபுவை போல நான் போகிற பாதையை அவர் அறிவார் என்று சொல்லி. ஏன்னா நீங்க ஆண்டவர் நாயின் ஒரு விதவையின் மகனை எழுப்பும் போது அவன் அடுத்த நாள், அவன் மரித்த அந்த நாளோ அடுத்த நாள் அவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போகும்போது பாடையை தொடுகிறார், அவன் உயிரோடு எழும்பி வருகிறான். சிறு பெண் மரித்து சில மணி நேரங்களில் ஆண்டவர் போய் உயிரோடு எழுப்புறான். அவன் அந்த சரீரம் எல்லாம் நார ஆரம்பிக்கல, அது கெட்டு போக ஆரம்பிக்கல, அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உயிரோடு எழுப்ப ஆரம்பித்து விட்டார். அவங்களோட வாழ்க்கையில கிரியை இருந்திருக்காது. 400 விதவைகள் வாழ்க்கலாம் ஆன் ஸ்பாட்ல ஆண்டவர் போய் அற்புதத்தை செய்தார். ஆனால் லாசருடைய காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா மரியாளுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்துகிட்டே இருக்கு. மாத்தாள் கூட கொஞ்சம் அவ்விசுவாசம், ஆனா மரியாளுடைய ஜெபம் அவளுக்கு நல்ல விசுவாசம் காணப்பட்டது. அதனால மரியாள் ஓடி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே நேரா அவளுடைய பாதத்தை தான் மரியாள் பிடித்தாள். வேற ஒண்ணுமே ஜெபிக்கலாம் இல்ல, ஒண்ணும் கேட்கலாம் இல்ல, நேரா அவளுடைய பாதத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாள். ஆண்டவர் போய் அங்கே தன்னுடைய கிரியைகள், அப்பதான் நம்ம நினைக்கிறோம் அப்பதான் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிச்சார், நான் நினைக்கிறேன் அப்பதான் ஒரு கிரியை முடிக்கிறாரு. லாசரை உயிரோட எழுப்பும் போதுதான் ஆண்டவருடைய கிரியை முடிக்கிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் லாசரை உயிரோட எழுப்பும் போதுதான் கிரியை செய்ய தொடங்கினார். இல்ல, அவருடைய கிரியை முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், என் வேலை முடிஞ்சிச்சுடா, நீ எழுந்துச்சு வெளில வா என்று சொல்லி அவனை வெளியே கொண்டு. இதே போலதாங்க அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்துகிட்டு இருக்கார். உங்க காரியம் முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு, இதோட கற்பம் செத்து போயிடுச்சு, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முடிஞ்சதுன்னு சொன்னக்கூடிய காரியத்துலதான் என் கிரியை இன்னும் இருந்துகிட்டே இருக்குப்பா. ஆனால் நம்மளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியாப்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதனால யோபுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, நான் போகும் பாதையை அவர் அறிவார் என்று சொல்லி சொன்னார். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில அடையாளத்தெல்லாம் தேடிட்டு இருக்க கூடாதுங்க, பொழுதனைக்கும் வார்த்தைகளை தேடிட்டு இருக்க கூடாது. ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தானா அந்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் காரியங்களை செய்து முடிக்கிறவர். எத்தனை வருஷம் ஆனாலும் தேவன் அதை தக்க வைத்துக்கிட்டே இருப்பார்.
நம்ம நினைச்சிருப்போம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை தக்க வைத்துக் கொண்டே இருப்பார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை அங்க தக்க வைத்துக் கொண்டே இருப்பார். நீங்க நமக்கு பழைய ஏற்பாட்டுல எலிசாவுடைய காரியம் நல்லா தெரியும். எலிசா எலியாட்ட போய் நீ மரிக்கும், நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது உன்னிடத்திலே காணப்படுகிற வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி எலிசா கேட்பான். அப்படியா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்க்கும்போது அவன் மேலிருந்த சால்வை எலிசா மேல விழும்போது அவனுக்குள் இருந்த ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பாய் எலிசா பெற்றுக்கொள்வான். ரெட்டிப்பாய் எலிசா பெற்றுக்கொண்டு அவன் வாழ்கிற நாட்கள்ல அற்புதங்களை செய்து கொண்டிருப்பான். அற்புதங்களை செய்து அவன் மரித்து விடுவான். மரித்து அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி வைத்து விடுவார்கள். நீங்க வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை வாசிங்க. எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்துல எப்ப லாசருக்கு 4 நாள் வரையும் தக்க வச்சிருந்தார். ஆனா எலிசாவுடைய காரியத்துல மறு வருஷம் 1 வருஷம் வரைக்கும் அவர் காரியங்களையும் தக்க வைத்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கை அவ்வளவுலாம் ஆயிருக்கா? 1 நாள் 2 நாளாலும் நம்மளால முடியும். ஆனாலும் ஆண்டவர் வருஷங்கள் ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாது. வாசிங்க. மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அப்ப எலிசா செத்ததிலிருந்து இந்த பிரேதம் மரித்த மனுஷனை கொண்டு அவன் எலும்புகள் போடுகிற வரைக்கும் ஆண்டவர் எங்க என்ன பண்ணிடுறா? அவருடைய வல்லமையை தக்க வைத்து கொண்டே இருந்தாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். எலியாட்டேந்து அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன், ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்ட மனுஷன். என்னுடைய வார்த்தை இவன் செத்து போனாலும் எலிசா மூலம் என்னுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி 1 வருஷம் ஆன போதிலும் அவனுடைய சரீரத்துல ஏன்னா அதுக்கப்புறம் எலிசாவுடைய சரீரம், ஏன்னா ஒரு தடவை உயிரோடு எழுந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போட்டிருப்போம். ஆனா வேதம் அது ஒரே மனுஷன் தான். ஒரு மனுஷன் பட்டா உயிரோட எழுந்தான். அதுக்கப்புறம் கொண்டு போய் போட்டிருக்கலாம். ஒருவேளை விசுவாசத்தோட என்ன பண்ணிருப்பான்? நம்ம ஜனங்க ஒரு அற்புதம் நடந்துட்டா போதுமே, அது செத்த பணமா இருந்தாலும் விட மாட்டாங்க, திருப்பி போய் நின்றுப்பாங்க. ஆனாலும் அந்த ஒரு மனுஷனை மாத்திரம்தான் தேவன் உயிர். ஏன்னா அவள் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவன் செத்து போயிருந்த போதிலும் ஆண்டவருடைய வல்லமை அங்க தக்க வைத்து கொண்டே இருந்தாருங்க. லாசரு மரித்து 4 நாள் ஆன போதிலும் அவருடைய கிரியை இருந்து கொண்டிருந்தது. எலிசா மரித்து 1 வருஷம் ஆன போதிலும் அவனுக்குள்ள தேவனுடைய கிரியை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. இததான் இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, என்ன உனக்கு முன்பதாக நீ அனுப்பிச்சிட்டீன்னா, நான் உனக்கு முன்பதாக கடந்து போயிட்டேன்னு வச்சுங்களேன், உன் வாழ்க்கையில என்னுடைய கிரிகள் இருந்துகிட்டே இருக்கும். காரியங்கள் எல்லாம் மாறி போனாலும் முடிந்தது என்று சொல்லி நீங்க நினைத்தாலும் என்னுடைய கிரியை அங்கே ஜீவனை கொண்டு வரும். என்னுடைய கிரியை அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் யோபு சொன்னது போலதான், அவர் என் பாதையை அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவாருங்கிற ஒரே விசுவாசம் தான். வேற எதையுமே ஆல்டர்னேட்டிவ் தாட் எதுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அந்த விசுவாசத்தோட இருக்கும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன். எல்லா நேரத்திலும் நம்மள்ட்ட அடையாளத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாருங்க. அதனால யோனாவுடைய அடையாளம் மாத்திரம் சொல்லிட்டு அவர் போயிட்டு அங்கே நினைச்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? தான் தேவகுமாரன் என்பதற்கு வானத்திலிருந்து அவர் அக்கினியை இறக்கி இருந்திருக்கலாம். எலியா சொன்னது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இருந்த அந்த ஒரு காரியத்தை ஆண்டு செஞ்சிருந்தார்னா அப்பவே எல்லா யூதர்களும் சரண்டர் ஆயிருப்பாங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் அடிக்கடிலாம் அடையாளத்தை காமிக்க மாட்டார். ஒரு தடவை சொன்னார்னா செஞ்சுட்டு அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசத்துல அன்பேலன்ஸா இருக்கும் போதுதான் நமக்குள்ள அடையாளத்தை தேடுகிறோம். நம்ம விசுவாசத்துல பேலன்ஸா இருக்க ஆரம்பிச்சிட்டோம், நமக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுடைய விசுவாசம் தேவன் என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். அவ்வளவுதான். அதோட நம்ம போயிட்டே இருப்போம். என்ன காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன
ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்திறப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து போக வேண்டும். நமக்கு முன்பதாக கடந்து போய் இருக்கிற கோணலானவர்களை செவ்வையாக்க வேண்டும் என்றால் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தான் ஆண்டவர் முன்பதாக கடந்து போவார். அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தம் இல்லாத பிள்ளைகள், அவருடைய சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்லாத பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கடந்து போக மாட்டார். உங்களுக்கு முன்பதாக வேற காரியங்கள் கடந்து வேற மனிதர்கள் தான் உங்களுக்கு முன்பதாக. நீங்க தேவ சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். நீங்க வாசினா யோவான் 10ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பதாக அவன் நடந்து போகிறான். ஏன் அவைகளுக்கு முன்பதாக நடந்து போகிறான்னா, அந்த ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால்தான் மேய்ப்பனானவன் ஆடுகளை திறந்து விட்டு ஆட்டு மந்தைக்கு முன்பதாக அவன் போகிறான். ஏன்னா அங்க சொல்லி அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாருங்க. ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் மற்ற மனிதர்களுக்கு தெரியுமோ தெரியாது, உங்களை பற்றி மற்ற மனிதர்களுக்கு தெரியுமோ தெரியாது, என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, என்னுடைய பிரச்சனையை பற்றி யாருக்கும் தெரியாது, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லி ஆண்டவர் சொல்லி உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேங்கிறாரு. பெயர் சொல்லி அழைத்தேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஆண்டவர் அறிந்த, அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அவரால் முடியாத காரியங்கள் எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில கிடையாதுங்க. அதாவது தேவன் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வந்து கிரியை செய்யும்படி நாம் தேவனை அனுமதிக்காமல் நம்ம ஆல்டர்னேட்டிவ் தாட்டுக்கு போய் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ல நம்ம போக ஆரம்பித்தோம் என்றால் தேவன் அமைதி ஆயிடுவார். தேவன் அமைதியானார்னா நீங்க போய் பிரயாசப்பட்டு அடிபட்டு இழந்து திருப்பி வந்து தேவன்கிட்ட நிக்கணும். அதனால்தான் தேவன் என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்துட்டீன்னா உனக்கு முன்பதாக நான் கடந்து போவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு தான் அநேகரால செவி கொடுக்க முடியவில்லை. ஆண்டவருக்காக காத்து 4 நாள் ஆகும், நாரதான் செய்யும், ஆனாலும் காத்திருந்தா ஆண்டவர் சொல்றாரு 4 நாள் ஆச்சு நாருமே என்று சொல்லி ஆண்டவர் அதுக்காண்டி மாத்தால் சொல்லக்கூடிய காரியத்துல ஆண்டவர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலங்க. நம்ம சில நேரங்களில் நம்முடைய எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆன்சர் பண்ணோம், எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் ஆன்சர் பண்ணோம். நோ, அவருடைய ஆன்சர் வித்தியாசமா இருக்கும். அவன் 4 நாள் ஆச்சு, 4 நாள் அவனை பாதுகாத்தேன், அவனுக்கு எந்த கெடுதலும் வரல, அவன் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணலாம். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி அங்க மாத்தாள்கிட்ட சொல்லல. ஆண்டவர் ஒண்ணு, நீ விசுவாசி, அவ்வளவுதான். அவன் செத்த நிமிஷத்திலிருந்து உயிரோடு எழும்புகிற வரைக்கும் அவனுக்குள் என்னுடைய கிரியை காணப்பட்டுச்சு என்று சொல்லி ஆண்டவர் அங்க விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கல. இன்னைக்கு அநேகர் விளக்கத்தை தேடி 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 ஓடிதான் ஒன்னும் கிடைக்காம உட்காந்துருக்கீங்க. விளக்கத்தை கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருக்கும்போது அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா 4ஆவது வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின்னாக செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். இன்னைக்கு தேவ சத்தத்தை நாம் கேட்காமல் அந்நிய சத்தத்தை கேட்டு போகிறதுனால தான் நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல
ஃபெயிலியர் வர ஆரம்பிக்கிறது. நாம் தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பித்தோம் என்றால், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்க என்று சில ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு, நீங்க 27வது வசனத்தை வாசினா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். என் சத்தத்தை அறிந்திருக்க ஆண்டவருக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை மாத்திரம்தான் கேட்கும் என்று சொல்லி. ஆனால் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்காமல் வேற சத்தத்தை கேட்க, மற்ற அந்நியருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்டில் ஃபெயிலியர் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஃபெயிலியர் சக்சஸ் ஆகி மாற வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை பொறுமையா கேட்கணும். நாளானாலும் பரவாயில்ல, காலங்கள் தாமதமானாலும் பரவாயில்ல, கைகூடி வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. இந்த விசுவாசம் தான் ஆண்டவரை உழுக்க ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம், நான் ஒண்ணுமே அவனுடைய வாழ்க்கையில செய்யாமல் இருந்த போதிலும், என் கிரிகளை அவனுடைய கண்கள் காணாத போதிலும், இன்னும் என்னை விசுவாசிக்கிறானே, இன்னும் எனக்காக காத்திருக்கிறானே, இன்னும் என் சத்தத்துக்காக காத்திருக்கிறானே என்று சொல்லி தேவன் மனம் இறங்கி நம்ம மேல கிரியை செய்வாருங்க. நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் அசைக்க ஆரம்பிக்கணும். அசைக்குமா? ஆண்டவர் 100க்கு அதிபதியா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுமா, கர்த்தாவே என் வேலைக்காரன், இஸ்ரவேலுக்குள்ள இப்படியாப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைங்கிறாரு. வேணாம் டைம் ஆயிடுச்சு. இப்படியாப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் யாரெல்லாம் பார்த்தவரு? ஆபிரகாமை பார்த்தவர், தாவீதை பார்த்தவர், மோசேயை பார்த்தவர், எல்லாரையும் பார்த்தவர் தான். இஸ்ரவேலுக்குள்ள இதுவரையும் மரித்த பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கை இப்படியாப்பட்ட மனுஷனை நான் பார்க்கவில்லை. என் தெய்வத்தன்மை அந்த அளவு விசுவாசிக்கிறானே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க கர்த்தாவே, நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, இங்கேருந்து வார்த்தை அனுப்புனீங்கன்னா அவன் சுகமாவான் என்று சொல்லி அந்த விசுவாசம், நம்ம ஒவ்வொருடைய விசுவாசம் ஆண்டவர் அசைக்க ஆரம்பிக்குங்க. ஒண்ணு நடக்கல, எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ விசுவாசமா இருந்தால் அந்த விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்யக்கூடியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போனா கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் உன்னோடு பேச, நான் உன்னோடு உறவாட, நான் உணவை நடத்த நீங்க அனுமதித்தீர்கள் என்றால் தேவன் முன்பதாக கடந்து. உண்மையிலே ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிறாருங்க. அவர் நம்மளோடு உறவாட விரும்புகிறார். அவர் ஏக்கத்தோட தான் இருக்கிறாரு. நம்ம அவருக்கு நேரத்தை செலவழிக்கானால்தான், அவருடைய ஏக்கத்தை நாம் நிறைவேற்றாமல் நாம் இருந்து கொண்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் ஏங்குகிறவராக, எப்படி ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளையோட நேரத்தை செலவழிக்கும்படியாக ஏங்குகிறார்களோ அதே போலதான் நம்மளை படைத்த தேவன் நம்மளோடு பேசும்படியாக, நம்மளோடு உறவாடும்படியாக அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க அவரோடு பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். நீங்க தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல நாம் வாசிக்கலாம். அங்கே தாவீது இஸ்ரவேல் முழுவதற்கும் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி பெலிஸ்தர் கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர் அவனோடு யுத்தம் பண்ணும்படியாக வந்து கூடிக்கொள்வார்கள், அவனை சுற்றி வணைந்து கொள்வார்கள், ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருப்பார்கள். உடனே தாவீது என்ன பண்ணுவான்? 19 வாசிங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிரகாசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பதாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிரகாசிம் என்று பெயரிட்டான். அடுத்த வசனம், பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ள அதே இடத்துல மீண்டும் பெலிஸ்தன் வருகிறான். மீண்டும் தேவ சமூகத்துல போய் தாவீது கேட்கிறான். தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னால சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டிருப்பார்.
என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசர் எல்லை மற்றும் முறியடித்தான். முதல் 2 யுத்தத்தை குறித்து ஒரே இன்சிடென்ட், ஒரே திருப்பி அதே எந்த காரியத்துல தாவீது ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சானோ அதே இடத்துலதான் பெலிஸ்தர் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் தடவை தேவ ஆலோசனை தான் கேட்கிறான். தேவ ஆலோசனையை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தின்படி செய்யாதபடிக்கு இன்னும் கொஞ்சம் தாவீது காத்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 சம்பவத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா 2 இடத்துலயும் தேவ ஆலோசனை கடந்து வருகிறது. ஆனால் தேவன் அவனுக்கு முன்பதாக கடந்து போகும்படியாக ஃபர்ஸ்ட் சம்பவத்துல தாவீது என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. ஆயி பட்டணத்துல யோசுவா அவன் தோற்று போய் அங்க அழுது புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா தேவன் முன்பதாக அந்த சேனைக்கு முன்பதாக தேவன் புறப்படும்படியாக தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கல, தேவ சமூகத்துல போய் நிக்கல. அவங்களை 2000 பேர் தான் நம்ம சுலபமாய் நம்ம அவங்களை ஜெயித்து விடலாம்னு சொல்லும் போது உடனே புறப்பட்டு போ, அதனாலதான் அங்க தோல்வி வருகிறது. இங்க தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா தேவ ஆலோசனை வந்துட்டு என்று சொல்லி தேவன் தனக்கு முன்பதாக கடந்து போக முடியாது அவன் காத்திருக்கல. உடனே அங்க போகிறான், அவர்களை முறியடிக்கிறான். ஆனாலும் மீண்டும் திரும்பி நிக்க ஆரம்பிக்கிறார்கள் பெலிஸ்தர்கள். அதனாலதான் திருப்பி தேவ சமூகத்துல போய் கேட்க ஆரம்பிக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், முசுக்கட்டை செடியின் நுனிகளை செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டிருப்பார். இந்த 2 சம்பவம் தாங்க நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஃபெயிலியரை கொண்டு வருது. தேவ சத்தத்தை கேட்கிறனா அவர் நமக்கு முன்பதாக கடந்து போவதற்கு நம்ம அனுமதிக்கிறது இல்லை. தேவ சத்தத்தை கேட்ட உடனே நம்மளுடைய ஆலோசனைகளை கொண்டு அங்க மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேவன் செய்வேன் என்று சொல்லியிருக்கான், இப்படியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உடனே நம்ம திட்டங்களை தீட்டி உடனே அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில ஃபெயிலியர் வர ஆரம்பிக்கிறது. தேவன் திட்டத்தை கொடுத்தாரா, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா, அந்த காரியத்தை தேவன் தொடங்கு வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். நீங்களே போய் என்ன பண்ணக்கூடாது, முந்திரி கொட்ட மாதிரி பேதுரு போல நம்ம போய் நின்று நம்ம காரியத்தை செய்யக்கூடாது. அதுதான் அங்க தாவீது அனுபவ சம்பவம். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் அவர்களை முறியடி புறப்படுவேன் என்று சொல்லி அப்படியா ஆண்டவர் போய் அவர்களை கம்ப்ளீட் கேசர் எல்லை மட்டும் அவர்களை முறியடித்தான் என்று சொல்லி நான் பார்க்க முடியாது. அப்ப தேவ சத்தத்தை கேட்டு தேவனை நமக்கு முன்பதாக நிறுத்தி நாம் வாழ ஆரம்பிச்சோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில முடிஞ்சதுன்னு சொன்ன காரியத்தெல்லாம் மீண்டும் துளிர்விட பண்ணுவார். மீண்டும் அந்த காரியத்தை தேவன் நம்மளோட வாழ்க்கையில எழும்ப செய்வார். நீங்க நினைத்திராத சமயத்துல, நீங்க நினைத்திராத காலகட்டத்துல ஆண்டோடைய கிரியை உங்களோட வாழ்க்கையில வெளிப்படுங்க. ஒண்ணு நீங்க பார்க்க முடியாது. அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு. மரித்த லாசரு கல்லறைக்குள்ள வச்சபோது அவர் என்னென்ன பண்ணினார்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா கல்லறைக்குள்ள போய் பார்க்கறதுக்கு யாருக்கும் ஆயத்தம் கிடையாது. போனாலும் நாருங்கிற ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவன் மரித்து உயிரோட எழும்புற வரைக்கும் தான் அவருடைய கிரியை பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரே வார்த்தையில லாசரு வெளியே வான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. ஆனால் அமைதியா இருந்த நாட்கள்ல, மற்றவர்கள் காணாத நாட்களில் தான் ஆண்டவருடைய கிரியை நம்மளோட வாழ்க்கையில் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கும் ஆண்டவருடைய கிரியை நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய விசுவாச கண்களில் நாம் பார்க்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பதாக நான் அனுப்புகிறேன். ஆண்டவர் நீங்க எனக்கு முன்பதாக கடந்து போய் எல்லா கோணலானவர்களை செவ்வையாக்குங்க என்று சொல்லி தேவ கரத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, எது எல்லாம் முடியாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணலாம், இந்த மாரி பண்ணலாம் என்று சொல்லி ஆல்டர்னேட் தாட்டுக்கு நீங்க போனீங்களோ அதை எல்லாம் நிறுத்தி போட்டுட்டு குடும்பமாய் போய் தேவ சமூகத்துல உட்காருங்க. குடும்பமாய் போய் தேவ ஆலோசனை கேளுங்க. குடும்பமாய் போய் தேவ சமூகத்துல, ஆண்டவரே இந்த காரியம் எல்லாம் இப்படியா இருக்கு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பதாக போங்க, எங்க குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துங்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தீங்கன்னா, அவருடைய யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவரும்.
அதனாலதான் எரேமியா சொன்னார், யோசனையில் பெரிய செயல்களில் வல்லவரும் மரித்த லாசருக்குள்ள ஆண்டவர் செஞ்ச கிரியை ஒருத்தனுங்க. ஆனால் அவர் செயல்களில் வல்லவரா இருந்தனாலதான் 4 நாள் ஆகி அது நாறாமல் இருந்துச்சு. ஏன்னா வெளியில வந்த போது யார் போய் அந்த சீலையெல்லாம் அவுத்து விடுங்கன்னு சொல்றாங்க, நாருமே என்று சொல்லி யாருமே சொல்லல. அங்க போய் அவனை அப்படியே கட்ட விழுக்கிறாங்க. அதே போலதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய விசுவாச கண்களை நீங்க திறந்தீர்கள் என்றால் உங்களால காண முடியுங்க. ஒருவேளை காண முடியலனாலும் வார்த்தையை பிடித்து கொண்ட நீங்க இதை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோட இருங்க. எலிசா செத்து 1 வருஷம் ஆன போதிலும் ஆண்டோடைய வல்லமை, அவன் உயிரோடு இருந்த போது என்ன அபிஷேக வல்லமை இருந்துச்சோ, மரித்ததுக்கு அப்புறமும் அவனுடைய சதைகள், அவனுடைய நரம்புகள் எல்லாம் மக்கி போனதுக்கு அப்புறம் வெறும் எலும்பு மாத்திரம் இருந்த போதிலும் அதே வல்லமை இருந்துகிட்டு இருந்துச்சு. அவன் உயிரோடு இருந்த போது இருந்த வல்லமை செத்ததுக்கு அப்புறம், ஏன்னா அவர் மாறாதவர், அவருடைய வல்லமை மாறாது. அதே வல்லமை இருக்கும் போது அந்த பாடி போய் படவும் உயிரோட எழும்ப ஆரம்பிச்சான். அதே வல்லமை தான் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆண்டவரை உங்களுக்கு முன்பதாக போக அனுமதியுங்கள். அனுமதிச்சிங்கன்னா அவர் போய் எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்கி நடத்துவார்.